உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி ஷோவான் கிட்ட பேச மாட்டேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ணதால ஹீரான் ஹாஸ்பிட்டலுக்கு ரெகுலரா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குட்டி பையன் ஹீரான் கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கும் எனக்கு இருக்கிற மாதிரி கேன்சர் தானே, எனக்கு மட்டும் மொட்டை அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு எப்போ மொட்டை அடிப்பாங்கன்ட்டு கேட்டுறான். உடனே அந்த பையனோட அப்பா, ஹே அப்பெல்லாம் பேசக்கூடாதுலான்ட்டு கூப்பிட்டு உட்கார வச்சா எங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஹீரானோட அம்மா டாக்டர் கிட்ட என் பொண்ணுக்கு அந்த ஸ்டேஜுக்கு எல்லாம் போறதுக்கு முன்னாடியே சரியாக்கலாம்ல டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்க. வெளியே ஹீரானும் சீக்கிரமா குணமடைஞ்சு ஷோவான் கிட்ட பேசலாம்னு நினைச்சு உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பையன் வேற நீங்க எப்போ மொட்டை அடிப்பீங்கன்னு கேட்டதால நம்மளுக்கும் அப்படி ஆயிடுமோன்ட்டு நினைச்சு அழுது உட்காந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா அவங்க காலேஜ் இருக்கிற ஊர்லயே ஒரு வீடை பார்த்து ஹீரான் அங்க தங்க வச்சு ரொம்ப நாளைக்கு காலேஜுக்கு போவ அதனால டீடைன் பண்ணா பண்ணிடுவாங்கன்ற அதனால பட்டுன்னு ஸ்டடிஸை முடிச்ச கையோட யூஎஸ்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரலாம், யூஎஸ்ல இதெல்லாம் கியூரபிள் தான், சோ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்ட்டு ஹீரான் அங்க விட்டுட்டு போனா ஷோவான் அவங்களுக்கு விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆயிடுச்சு அவங்க கிட்ட பேசி. சரி படிப்புக்காக வந்திருக்கோம், கொஞ்ச நாள் கழிச்சு பேசலாம் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தா ஷோவான் குரலை கேட்டோனவே ஹீரானுக்கு அழுகைய கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹீரானுக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என் கூட வந்து இருடான்ட்டு சொல்லணும் போல இருக்கு, ஆனா அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு எதுவுமே பேசாம இருக்காங்க. அமைதியா இருக்கிற ஹீரானோட மனசுல என்ன இருக்குன்ட்டு தெரியாத ஷோவான் இங்க ஒருவேளை நம்மள பிடிக்காம தான் அவாய்ட் பண்றாளோன்னு நினைச்சு நாமளே ஹீரானை விட்டு விலகி இருக்கலாம்ட்டு முடிவெடுக்கிறான்.